ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறீர்களா? ஆண்டவரை அறிந்தது நிமித்தம் துன்பம் அனுபவிக்கிறீர்களா? ஆண்டவரை ஆராதிப்பது நிமித்தம் துன்பம் அனுபவிக்கிறீர்களா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதனாலே துன்பம் அனுபவிக்கிறீர்களா? நீங்கள் தான் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஒரு சமயம் ஒரு மனிதன் தன் மனைவியை விரட்டி கொண்டே வருகிறார் கத்தியோடு. அந்த பெண்ணும் அலறி அடித்து கொண்டு ஆலயத்துக்குள் ஓடி வந்து விட்டால், வீட்டுக்காரர் வெளியிலே கத்தியோடு நிற்கிறார். பயங்கர ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கிறார். உன்னை இன்னைக்கு வெட்டாமல் விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார். அப்பொழுது அந்த சபையில் ஆராதனை நடக்கிறது. அவர் சொல்லிட்டார், அங்கே அவங்க சாமி கும்பிட்றாங்க, அதனால் நான் உள்ளே வரமாட்டேன், முடியட்டும், நீ எப்படி வெளியில் வந்ததுன்னு நான் உன்னை வெட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நல்ல ஷார்ப்பான ஒரு பெரிய கத்தியோடு அவர் நின்று கொண்டிருக்கிறார். காரணம், அவர் ஏற்கனவே அந்த பகுதியில் பெரிய ரவுடி, பிரபலமான ரவுடிகளில் ஒருவர். அவருடைய மனைவி தான் இவர்கள். ஆராதனை முடிந்தது. அவர் நேராக பாஸ்டர் இடத்துல போனார். பாஸ்டர், என் வீட்டுக்கார் வெட்டிடுவார் பாஸ்டர் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆள் வெளில இருந்து சொல்கிறார், ஒன்றை மட்டும் இல்லை, அந்த பாஸ்டர் இருக்காராம அவனையும் சேர்த்து வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளியே நின்று கூக்குரலிட்டு இருக்கிறார். இப்போ போதகருக்கும் ஒன்றும் புரியல, அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. அவர் சொன்னார், போதகர் சொன்னார், நீ பயப்படாதம்மா, நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறாரு, நீ தைரியமாக இரு, அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், நீ வேணா பாரு, அவர் இவ்வளோ பண்ணுறாருல்ல, ஒன்றும் செய்ய மாட்டார், நீ பாரு அப்படின்ட்டு அந்த அம்மாவை வெளியே அனுப்புகிறார். இப்போ அந்த அம்மா தயக்கத்தோடு வர்றாங்க. வந்த உடனே அவர் கத்தியை ஓங்கிட்டு கேட்குறார், நீ ஞானஸ்நானம் எடுத்தியா? அந்த அம்மா சொல்கிறார், ஆமாங்க எடுத்தங்க. இனிமேல் நீ ஞானஸ்நானம் எடுப்பியா? சத்தியமாக எடுக்க மாட்டாங்க. அப்போ போ. அவருக்கு தெரியல ஒரு தடவை தான் ஞானஸ்நானம்னு. அவர் கேட்குறாரு கத்தியை வச்சுட்டு, ஞானஸ்நானம் எடுத்தியா? ஆமாங்க எடுத்துட்டாங்க. இனி எடுப்பியா? ஐயோ சத்தியமாக எடுக்க மாட்டாங்க, அவ்வளோதாங்க. சரி வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். இந்த சம்பவம் பாண்டிச்சேரியில் இருக்கிற, புதுச்சேரியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சபையில் நடந்த சம்பவம். இதற்கு நாங்கள்லாம் சாட்சிகள். ஆனால் சில ஆண்டுகள், 1-2 ஆண்டுகள், அவ்வளோதான், ரொம்ப ஆண்டுகள்லாம் கிடையாது, 1-2 ஆண்டுகள். இந்த ஆண்டுகள் முடிந்த பின்பு அந்த மனிதனே வருவார், நைட் ப்ரேயர் நடக்காங்க, வருவார், எங்கள் அருகில் வந்து அமர்ந்து கொள்வார், நல்லா பேசுவார். அவர் எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்தார் அந்த ராத்திரி ஜபங்களுக்கெல்லாம். கொஞ்ச நாளில் பார்த்தா ஞானஸ்நானம் எடுத்தார், ஆண்டோடைய பிள்ளையாக மாறினார். அன்னைக்கு தான் அவருக்கு ஒரு உண்மை தெரியும், ஒரு தடவை தான் ஞானஸ்நானம், 9 தடவை ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாங்கன்னு. ஆம் பிரியமானவர்களே, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர், ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என்ன நடந்ததுன்னு பாருங்க. முழு குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சித்தார். முழு குடும்பம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். முழு குடும்பம் இயேசுவின் அன்புக்குள்ள வந்தார்கள். முழு குடும்பமும் அவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். ஒரு காலத்தில் அவர் ரவுடிதான், ஆனால் இப்பொழுது ஆண்டவருக்காக நிற்கிற தேவனுடைய ஜனமாய் மாறினார். அவருக்கு இருந்த பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் நடந்தது. ஆண் மகன் ஒருவன், அவனுக்கும் திருமணம் நடந்தது. ஆண்டவர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். அந்த முழு குடும்பத்திலையும் ஒரே ஒரு பையன்,
அவனோ ஊழியத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படி கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்தார். இதுதாக பரலோக ராஜ்யத்துக்குரியது. பரலோக ராஜ்யம் நீதி நிமித்தம் துன்பப்படும் பொழுது அந்த தாயார் அன்றைக்கு துன்பப்பட்டார்கள். ஆனால் பரலோக ராஜ்யம் அவர்களுடையதாய் மாறினது. அவர்கள் குடும்பத்திற்கு சொந்தமாய் மாறினது. அவருடைய வம்சத்திற்கு சொந்தமாய் மாறியது. பிரியமானவர்களே, நீங்களும் அப்படி ஏதாவது ஒரு காரியத்தில் துன்பப்பட்டு ஆண்டவரை ஆராதிப்பதில் துக்கத்தோடு இருக்கிறீர்களா? நீங்கள் பாக்கியவான்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமேன்.